இந்த வேளையில் பரத்திலிருந்து எங்களுக்கு நீர் தருகிற இந்த வேதாகம பாட வகுப்புகளில் ஆண்டவரே, இந்த நாட்களில் கொடுக்கப்படுகிற இந்த சத்திய வார்த்தைகள் இந்த பிள்ளைகளுடைய இருதயத்திலும் ஆத்மத்திலும் ஆவியிலும் தங்கியிருந்து ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஆண்டவரே வேத வசனத்தின் வெளிச்சம் பிரசித்தம் தந்து வேதைகளாகிய எங்களை உணர்வுள்ளதாய் மாற்றும்படியாக கர்த்தருடைய வேத வசனம் ஆவியையும் ஆத்மாவையும் ஊனையும் கணுக்களையும் பிரிக்கத்தக்கதாக எங்களை பிரித்து கர்த்தாவே எங்களுக்குள்ளே பிரயோஜனமாக இருக்கிறதை மாத்திரம் எங்களுக்கு தந்து எங்களை போதித்து நடத்த செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் பிதாவே, ஆமேன் ஆமேன். வாசிக்கும்படியாக கேட்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். Put on the whole armor of God, that ye may be able to stand against the wiles of the devil. Wiles of the devil. Amen. கடந்த நாளில் நாம் பார்த்தோம், the days of evil days, தீங்கு நாட்கள். Amen. The warfare of church. சபைக்கு போராட்டம்னா ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையில் சேர்த்து கொண்ட பிறகுமா பாஸ்டர் போராட்டம் வரும். அப்போ தான் போராட்டம் அதிகமாக வரும். முந்தி இருந்ததை விட நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்ததை முந்தியாவது உங்களுக்கு போராட்டம்னா என்னன்னு தெரியாது. அந்த போராட்டத்துக்குள்ளேயே நம்ம கட்டப்பட்டிருந்தோம். போராட்டம்னு நமக்கு ஒன்றும் தெரியாது. அஸ் மை ஹாபி, அது என்னோடே இருக்குது. அது எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, என் தலையெழுத்து இவ்வளவுதான். ஆனால் இப்போ அப்படி அல்ல. நீங்கள் மரித்தீர்கள். எஸ், யூ ஆர் டெட். கிறிஸ்துவோடு கூட நீங்கள் மரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள். அவரோடு கூட உயிர்த்தெழுதலின் சரீரமாக, உயிரோடு இருக்கிற சரீரமாக, உயிர்த்தெழுந்த ஜீவனாக இன்றைக்கு நீங்கள் அடையாளமாக உயிர்த்த சபையாக இருக்கிறீர்கள். செத்த சபையாக இல்லை. அமேன். செத்த சபையாக இல்லை. அமேன். டெட்லி சர்ச்சில் தான் என்ன நடக்குதுன்னே தெரியாது. அமேன். எப்போ விழுவாங்கன்னே தெரியாது, ஏன் விழுவாங்கன்னே தெரியாது. அமேன். அதெல்லாம் டெட்லி சர்ச்சஸ். ஆனால் நம்ம இன்றைக்கி உயிரோடு ஒரு ஜீவனுள்ள சபையாக இருக்கிறோன்னா நமக்கு பிசாசனுடைய தந்திரங்கள் தெரியணும். அமேன். அது கண்டிப்பாக தெரியும். ஸ்டாட்டிக்ஸ் அவனது தந்திரங்கள். அப்போது இந்த வைல்ஸ் ஆஃப் டெவில் அப்படின்னா பிசாசின் தந்திரம். பிசாசின் தந்திரம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க. அமேன். பிசாசின் தந்திரங்களுக்கு நம்ம எதிர்த்து தான் நிற்கணும். அந்த தந்திரத்தில் நான் சொன்னது போல் ஒரு காலத்தில் நான் அறியாமல் இருந்தேன், அந்த தந்திரத்தில் சிக்கினேன். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. அந்த தந்திரத்தை நான் தெரிந்து வைத்திருக்கிறேன். நான் எப்படி விழுந்தேன், எப்படி என்னை விழத்தாட்டினான், எப்படி என் மூதாதையர்களை, எப்படி என் சந்ததியை எப்படி விழத்தாட்டினான், அதிலிருந்து எப்படி கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கி கொண்டு வந்தார். அமேன். அந்த காரியங்களை மீண்டும் பிசாசு வேறு ரூபத்தில், அதாவது கிரீக்கில் மூல பாஷையில் அதுக்கு என்ன போட்டிருக்குன்னா மெத்தோடியா அப்படின்னா கன்னிங் ஆர்ட்ஸ். கன்னிங் ஆர்ட்ஸ்னால் தந்திரமான கலைகள். தந்திரமான கலைகளோட புது கலைநயத்தோடு உங்ககிட்ட வருவோம். அமேன். அடுத்தது என்னது? டிசைட் மீன்ஸ் வஞ்சகம். வஞ்சகத்தோடு அவனுடைய தந்திரம் எப்படியெல்லாம் இருக்குமா? தந்திரமான கலைகளாக இருக்குமா. அடுத்தது எப்படி இருக்குமா? டெசிட் மீன்ஸ் வஞ்சகம். இன்னொன்று ஒரு பதம் போட்டிருக்குது கிராஃப்ட். கிராஃப்ட்னா தந்திரம். இன்னொரு பதம் போட்டிருக்கு ட்ரிக்கர்னா என்னது? அதுவும் வஞ்சனை. ஏறக்குறைய எல்லாம் அதுதான். இப்படி தான் பல ரூபத்தில் வருவான். நீங்கள் எதில் வஞ்சிக்கப்படுறீங்களா? மனுஷர்களால் வஞ்சிக்கப்படுறீங்களா? ஆமென். சபையால் வஞ்சிக்கப்படுறீங்களா? சபையால் வஞ்சிக்கப்படுறதுன்னா எப்படி பாஸ்டர்? சத்திய வசனம் இல்லாத சபை, துருபதேசங்களை பரப்புகிற சபை. ஆமென். பாப மன்னிப்பு நிச்சயத்தை குறித்து சரியாக போதிக்காத சபை, பரிசுத்தாவியை குறித்து சரியாக போதிக்காத சபை, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்து சரியாக போதிக்காத சபை, வெறும் குமாரனுடைய விடுதலை மாத்திரம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கும் எங்கள் சத்தியத்தின் ஆழத்தெல்லாம் சொல்லாத சபை. இவைகளெல்லாம் கிராஃப்ட், வஞ்சகம், தந்திரம்.
வெறும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். ஆமென். இப்படிப்பட்ட காரியங்களையே போதிக்கிற காரியங்கள் போகட்டும், நான் அதுக்குள்ள ரொம்ப போகலை. அப்போ வேதம் என்ன சொல்கிறது? ஆமென். A man's method of damning is அப்படின்னா ஒரு ஆத்மாவை பெரும் பாதகத்துக்கு ஆளாக்குவது. ஒரு ஆத்மாவை பெரும் பாதகத்துக்கு, பெரும் டேம்னேஷன், பெரும் பாதகத்துக்கு ஆளாக்குவது. அதான் பிசாசுனுடைய தந்திரம். தந்திரமாக பிடிக்கும், தந்திரமாக பிடிக்கும். அதான் நான் முதல்ல சொன்னேன், முந்தையே பிடிச்சதா பாஸ்டர், அப்போ உங்களுக்கு தெரியாது. எப்போ இன்றைக்கி யோசித்து பார்த்தா கூட தெரியாது எப்படி என்ன தந்திரமாக பிடிச்சான் தெரியாது. ஆமென். ஆனால் தாவீதுகிட்ட போய் இப்போ கேட்டால் கூட சொல்லுவான், நீ எப்படி தந்திரமாக விழுந்த அந்த சுச்சுவேஷன் சூழ்நிலை எல்லாத்தையும் சொல்லுவான். யுத்த காலத்துக்கு போக வேண்டிய நேரம், நான் யுத்தத்துக்கு போயிருக்கணும், ஆனால் நான் உப்பரிகையில் உலாவும் பொழுது நான் பாவத்தில் விழுந்தேன். ஆமென். எஸ், அதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஆமென். ஆத்துமா இன்றைக்கி ஒரு விலையேறப்பெற்ற ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிற்பாடு மீண்டும் அதை தந்திரமாக பிசாசு பிடிக்கிறான்னா, மீண்டும் அதை தந்திரமாக பிடிக்கிறான்னா நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் இல்லை யாராலையாவது பிடிக்கப்படுறீங்கனாலும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இது சபைகள்லாம் ரொம்ப சாதாரணமாக நடக்கும். பிரைஸ்கார், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கடைசி நாட்களில் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாட்கள். எஸ். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். நாம் இனி குழந்தைகளாக இராமல். பார்த்தீங்களா, தந்திரத்தில் ஒரு பெரிய தந்திரம் என்னது? குழந்தைய போல் சபையில் சிரிச்சுக்கிட்டு, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்படி தான், சின்ன குழந்தை சிரிச்சுக்கிட்டு ஓடி ஆடி விளாண்டுட்டு இருக்கோம், இவங்களும் கூட சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு கிடப்பாங்க. இவங்க அது சிரிக்கிறது என்ன நினைக்கிறீங்க? பிசாசின் தந்திரம். அது நல்லா தெரிஞ்சிருக்கணும். சிரிப்பு வந்தாலும் அடக்க தெரியணும், இல்லை வெளியே போக தெரியணும், கொஞ்சம் நேரம் உங்களை ஆசுவாசப்படுத்த தெரியணும். நாம் இனி குழந்தைகளாக இராமல். நல்லா கவனிக்கணும், யாருக்காகவும் வசனத்தை மாற்ற முடியாது. நாம் இனி குழந்தைகளாக இராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவுமான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாகிறான். பலவிதமான போதனைகளினாலே. அங்கெல்லாம் இப்படி இல்லையே, இங்கெல்லாம் இப்படி இல்லையே, அங்கெல்லாம் இப்படிலாம் கண்டுக்க மாட்டாங்களே, இங்கெல்லாம் இப்படி கண்டுக்க மாட்டாங்களே. பலவிதமான போதனை. அலைகளை போல் அடிபட்டு அலைகிறீங்க. அங்கே போகலாம், இங்கே அப்படி, இங்கே அது இது. பிரைஸ் காட். அந்த கிராஃப்டி, அந்த தந்திரத்தை தெரிஞ்சிருக்கணும். அந்த தந்திரத்தை என்ன செஞ்சுருக்கணும்? தெரிந்திருக்கணும். பிரைஸ் காட். நாம் இனி குழந்தைகளாக இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான, வஞ்சனை செய்கிற காரியங்கள் சபையில் இருக்கக்கூடாது. வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான காரியம், தந்திரமாக பேசுகிறது, தந்திரமாக சிரிக்கிறது, தந்திரமாக நடிக்கிறது, தந்திரமாக பண்ணுறது இருக்கவே கூடாது. சபைங்கிறது அது மெய்யாகவே சோத்திரம், பிசாசின் தந்திரங்கள் எல்லாருக்குள்ளேயே வரும். ஊழியக்காரருக்குள்ளேயே வரும், ஊழியக்காரருக்குள்ளேயே வரும், எல்லாருக்குள்ளேயும் வரும். எல்லாரையும் வஞ்சிக்க பார்க்கும், எல்லாரையும் வஞ்சிக்க பார்க்கும். ஊழியக்காரங்களுக்கு பெருமை மூலமாக வரும். ஆமென். ஏன் பிரசங்கம், ஏன் வார்த்தை, ஏன் பிரசங்கம் பண்ணி தான் சபை இப்படி இருக்குது, அது ஒரு தந்திரம். பிசாசு தந்திரத்தை கொண்டு வரும். ஸோ வி மஸ்ட் கேர்ஃபுல் தட். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். திஸ் இஸ் கிராஃப்டினஸ். கிராஃப்டினஸ் என்னது? தந்திரமானது, தந்திரமானது. ஸோ டெவில் இஸ் த கன்னிங் லயர். தந்திரமாக பொய் சொல்லி நம்மளை ஏமாத்துறவன். ஆமென். மனுஷனுடைய நாம் இனி குழந்தைகளாக இராமல். ஆமென். இந்த என்ன போட்டிருக்கு? says so that we are no longer children, spiritually immature. பார்த்தீங்களா, ஆவிக்குரிய ஜீவியத்தில் வந்துட்டா ஸ்பிரிச்சுவலி இம்மெச்சூராக இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய ஜீவியத்தில் தேவன் உலாவுகிறார், உங்களுக்குள்ளே தேவன் உலாவுகிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயம், உங்களுக்குள்ளே தேவன் உலாவுகிறார். நீங்களே ஸ்பிரிச்சுவல் சர்ச். அப்போ நீங்கள் ஒரு காத்திருப்புக்கு வரணும்னா, ஒரு பைபிள் ஸ்டடிக்கு வரணும்னா எவ்வளவு ஆயத்தமாக நல்லா நோட்ஸ் எடுத்துகிட்டு வர்றீங்க, பைபிள் எடுத்துகிட்டு வர்றீங்க, எல்ஸ் ஓகே. ஆனால் நீங்கள் ஒரு நல்ல ஒரு டெடிக்கேட்டாக வரணும், நல்ல ஒரு ஆயத்தமாக வரணும், நல்ல ஆவிகளை கட்டி செபிச்சுட்டு தான் சபைக்குள்ளே வரணும். பொல்லாங்க நேகிற அக்னி அஸ்திரம் எனக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய். ஹல்லேலூயா. எஸ். அப்படி நீங்கள் நல்லா கட்டி ஜெபிச்சுட்டு தான் சபைக்குள்ளே வரணும்.
சபைக்கு விரோதமாக எவ்வளோ ஆவிகள் போராடும். வார்த்தைகளை கேட்க விடாதபடிக்கு எவ்வளோ ஆவிகள் போராடும். இந்த வார்த்தையை கேட்டு அதுபடி நடக்கிறதுக்கு பாருங்கள், குறிப்பிட்ட சப்ஜெக்டை கேட்குறதுக்கு சில பேரை வர விடாது. எஸ், இதை நான் இதுக்காக சொல்ல வரல. நான் நிறைய முறை பார்த்துருக்குறேன். சபை ஆராதனையிலையும் பார்த்துருக்குறேன், பைபிள் ஸ்டடிலையும் பார்த்துருக்குறேன், அபிஷேக கூட்டத்திலையும் பார்த்துருக்குறேன். அப்போ தேவன் பேசிக்கொண்டே தான் இருக்கிறார், கர்த்தர் சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறார். ஆனால் கேட்குற நம்ம தான் எப்படி இருக்கிறோமா, குழந்தைகளையாக இராமல், ஸ்பிரிச்சுவல் இம்மெச்சூரிட்டி, ஸ்பிரிச்சுவல் இம்மெச்சூர். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஸ்பிரிச்சுவல் இம்மெச்சூர். அப்போது மனுஷனுடைய சூதும் அந்த ஸ்பிரிச்சுவல் இம்மெச்சூர் வந்துட்டாலே, நீங்கள் சரியாக ஆவிக்குரிய ஜீவியத்தில் இல்லைன்னு தெரிஞ்சிட்டாலே பிசாசு சரியாக உங்களை கேப்சர் பண்ணும். யார் மூலமாக? மனுஷங்களுடைய சூது. ஆமென். அடுத்தது என்னது? வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகம். தந்திரமுள்ள போதகம். நீ ஒரு உபதேசத்தை கேட்டு கர்த்தர் உன்னை இடித்து கட்டி சரி பண்ண வேண்டியதை சரி பண்ணி தட்டி கிட்டி உன்னை அப்படி கொண்டு வருவார். அது உண்மை. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து, சபைக்கு வந்த நாள்லேருந்து நல்லா பார்க்கலாம். கர்த்தர் எப்படியெல்லாம் ஸ்தோத்திரம் ஒரு நம்மளை எப்படியெல்லாம் ஒரு பொறுப்பெடுத்து பாரம் எடுத்து நமக்கு தனிப்பட்ட விதத்தில், நமக்கும் ஊழியக்காரர்களுக்கு என்ன வேறு தகராறா அப்படியா? அதெல்லாம் இல்லை. ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் உங்களை கண்டிக்கும்போது அது ஏன் கண்டிக்கிறாங்க, ஏன் அதை சொல்கிறாங்க அப்படிங்கும்போது தந்திரத்தில் விழுந்துடக்கூடாது. சபைகள் தந்திரத்தில் விழுந்துடக்கூடாது. ஆமென். உங்களுக்குள்ளே உபாத்தியார்கள் அநேகர் உண்டு, தகப்பன்மார்கள் இல்லையே. பவுல் சொல்கிறார், டீச் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கலாம், ஆனால் தகப்பன்மார்கள் இருக்கணும். தகப்பனாக இருந்து அதை கண்டிக்கணும். ஒரு குடும்பத்தில் தகப்பன் எப்படி ஒரு ஸ்ட்ரிக்ட்லி தகப்பன், ஒரு ஸ்ட்ரிக்ட் தகப்பன்கிட்ட வளர்ந்த பிள்ளைகளை பாருங்கள், பின்னாடி நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். ஒரு ஸ்ட்ரிக்டான தகப்பன், ஒழுக்கமுள்ள எப்படியா கெட்டு போங்க, என்னமா செய்யுங்க, உங்கள் பாடம் நீங்கள் பாருங்கள், என் பாடம் நான் பார்த்துட்டு போகிறேன். நோ, கேட்டால் கேளுங்க, கேட்கலன்னா போங்க. அவன் தகப்பனுக்கு அழகு கிடையாது. ஒரு கண்டிப்புள்ள தகப்பனாக இருக்கிறவன் எப்படி இருக்கணும்? ஆமென். எஸ், போகட்டும். அப்போ சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதோ, ஏன்னா பிசாசு இங்கே சபையிலையாவது நம்ம வார்த்தைகளை சொல்கிறோம், கண்டிக்கிறோம், பிசாசுடைய தந்திரங்களை சொல்கிறோம். அவன் அப்படி அல்ல, ரொம்ப பூசி மெழுகிற மாதிரி உங்ககிட்ட பூசி மெழுகி தான் உங்களை கேப்சர் பண்ணுவான். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் பாருங்கள், பாருங்க, சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுமான தந்திரமுள்ள போதகம். அப்படித்தானே பார்த்தோம். எபேசியர் 4:14 குழந்தைகளாகிறாமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுமான தந்திரமுள்ள போதகமாகிய தந்திரமுள்ள போதகம். அவன் பாருங்க, அங்கே என்ன போடப்பட்டிருக்கிறது? Satan question God's word. பிசாசு கர்த்தருடைய வார்த்தையை பேசுவானா? பேசுவான். கர்த்தருடைய வார்த்தையை பிசாசு பேசுவானா? பேசுவான். ஆமென், அல்லேலூயா. ஆதியாகமம் 3:1 பாருங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. கொஸ்டின். கர்த்தருடைய வார்த்தையை வச்சு தான் கொஸ்டின் பண்ணுது. கர்த்தருடைய வார்த்தையை வச்சு தான் கொஸ்டின் பண்ணுது. இன்றைக்கி எவ்வளோ இடத்துல பார்க்குறோம், கர்த்தருடைய வார்த்தையை தான் பேசுகிறாங்க, ஆனால் அது தந்திரமாக இருக்கா, தந்திரமாக பிடிக்கிறாங்களா, தந்திரமாக செய்கிறாங்களா அங்கிறத நீங்கள் தான் யோசிக்கணும். ஆவியை பெற்ற பிள்ளைகள் தான் யோசிக்கணும். நம்பர் 1, தேவன் தோட்டத்தை காக்கவும் பண்படுத்தவும் யாரை வைத்தார்? ஆதாமையும் ஏவாளையும் வைத்தார். எஸ்பெஷலி ஆதாமை வைத்தார். ஆதாமை வச்சுருக்காருன்னா, அப்போது ஆதாம் பண்படுத்தினான். காத்தானா இல்லை, காத்தானா இல்லை, தோட்டத்தை காத்தானா இல்லை. என்ன உள்ளே வருது? எந்த தந்திர ஆவி உள்ளே வருது? எந்த தந்திரம் உள்ளே நுழையுது? வெளியிலிருந்த சத்ரு சர்ப்பத்தின் ரூபத்தில் எப்படி உள்ளே வந்தான்?
அதை ஏன் கண்டுபிடிக்காமல் போனான்? ஆனால் பண்படுத்தி வைத்திருந்தான். ஆனால் அதை காக்க மறந்து போனான். 2 பேருமே மறந்து போனாங்க. அதனால தான் பாருங்கள், ஏன்னா பலவிதமான தந்திரங்கள் இன்றைக்கி நான் சொல்கிறேன்ல, நிறைய சபைகளில் உள்ள நுழைஞ்சிருச்சு. டெவில் நிறைய சபைகளில் ஆராதனைங்கிற பேரில் என்னென்னமோலாம், சாட்சிங்கிற பேரில் என்னென்னமோலாம், டான்ஸ், ஆட்டம், பாட்டம், ஒரு ஒழுக்கம், ஒரு பரிசுத்த அலங்காரம். ஆமென், ஹல்லேலூயா. வேதத்தில் பெந்தகோஸ்தே நாட்களுக்கு பிறகு சபையுடைய வரலாறுகளெல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி நடந்ததோ அதே போல நடக்கும்படியாகத்தான் ஆவியானவர் விரும்புவார். ஆமென். தந்திரமான பலவிதமான போதகத்தில் நம்ம அலைபட்டு போகக்கூடாது. ஆமென். பலவிதமான ஆமென் இந்த போதகமாகிய பலவிதமான காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்கள். அங்கே அலைகளை போல் அடினா என்னது? இங்கே அடிக்கும் அலை, அங்கே அடிக்கும், இங்கே போகிறது, அங்கே போகிறது, அதை கேட்குறது, இதை கேட்குறது. பிரைஸ் காட். அது நமக்கு எந்த விதத்திலையும் என்ன செய்யாது. அதே போல தான் பாருங்கள், அது தந்திரமுள்ளதாக இருந்தது. பாருங்கள், 2 கொரிந்தியர் 11:3 பவுல் எழுதுகிறார், ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல. தன்னுடைய தந்திரத்தினாலே. யாருடைய தந்திரத்தினாலே? ஆமென். Satan questions God's word. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை பேசி தந்திரமாக பிடிக்கிற பிசாசு. ஆமென், அல்லேலூயா. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே. அது 2 கொரிந்தியர்ல பாருங்க. சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்று விலகும்படி கெடுக்கப்படுவோம் என்று பயந்திருக்கிறேன். எஸ். பட் ESV நல்லா போட்டிருக்கு. பட் I am afraid that as the serpent deceived Eve by his cunning. அவனுடைய தந்திரம், ஹிஸ் கன்னிங், அவனுடைய தந்திரம். அவனுக்குன்னு ஒரு தந்திரம் இருக்குது. அவனுக்குன்னு தந்திரம். நீங்கள் அந்த ஆவிகளை நீங்கள் நல்லா கவனிக்கணும். உங்களோட பழகிறவங்க, உங்களோட ஆலோசனை சொல்கிறவங்க, அவங்களுடைய சொந்தத்தில் எடுத்து பேசுகிறாங்களா, சத்திய வார்த்தையிலேருந்து பேசுகிறாங்களா, அவங்க சொல்கிற ஆலோசனை வேதத்துக்கு அடுத்ததாக இருக்கா, சபைக்கு ஒத்ததாக இருக்கா, இல்லை வேறு மாதிரியான காரியங்களை சொல்கிறாங்களா, கவனிக்கணும். அப்போது அவனுடைய தந்திரத்தில் எடுத்து என்ன செய்கிறான்? பேசுகிறான். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, Satan disguised himself. அப்படின்னா என்னது? அவன் disguised himself. அவனே என்ன செய்து கொள்வான்? தன்னை மாற்றிக்கொள்வான். அது டெவில்ஸோட கன்னிங், தன்னை மாற்றிக்கிறது. ஆமென். நம்ம தேவ சாயலில் மறுரூபமாகணும்னா அவன் என்ன செய்வான்? டிஸ்கைஸ்ட். அப்படின்னா என்னது? மாறுவேஷம். சபைக்கு வரும்போது ஒரு வேஷம், வெளியில் ஒரு வேஷம். எஸ், இது நிறைய நீங்கள் பார்க்கலாம், நிறைய இடத்துல சொல்கிறாங்க, ஜெபிக்க சொல்கிறாங்க, இப்படி நடக்குது பாஸ்டர், இப்படி நடக்குது, என் கணவர் போய் சிக்கிக்கிட்டார், என் கணவர் போய் மாட்டிக்கிட்டார், அதிலிருந்து வெளியே வர முடியல, எப்படி சிஸ்டர் ஆனார், எப்படி இதாச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு. சபைக்குள்ளே தான் சொல்கிறாங்க, சபையில் தான் இருந்தது. அப்படியா? அது அவர் இப்போ அவங்க ஊழியக்காரர் கவனிக்கலையா, பார்க்கலையா? அவருக்கு பட்டும்படாவும் தெரியும். சொல்லும்போது நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். ஆமென். எது டிஸ்கைஸ்ட் ஹிம்செல்ஃப். இது ஒரு மனுஷனுக்குள்ளே, ஒரு ஊழியக்காரனுக்குள்ளே வரக்கூடாது. ஊழியக்காரனுக்குள்ளே ஒரு டிஸ்கைஸ்டு ஸ்பிரிட் இருக்கக்கூடாது. உள்ளே ஒன்று வெளியே ஒன்று நடிக்கிறது. அதே மாதிரி விசுவாசிகளும் சபையில் ஒன்றும் வெளியில் ஒன்றும் நடிக்கக்கூடாது. வெளியில் போனால் சாட்சி இருக்காது. நிறைய பேருக்கு வேலை செய்கிற இடத்துல சாட்சி இருக்காது, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல சாட்சி இருக்காது. சபைக்குள்ளே வந்தால் அவ்வளோ பவ்யமாக இருப்பான். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இதெல்லாம் காதார கேட்டிருக்கிறேன். சொல்லக்கூடாதா பாஸ்டர், நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா பாஸ்டர்? சொல்லியிருக்கிறாங்க. ஆமென். பிரைஸ் காட். நான் வந்து எதுவுமே டக்குன்னு சொல்ல மாட்டேன். கர்த்தர் ஏவுனா சபை நம்ம சபையாக இருந்தால் கூப்பிட்டு சொல்லிடுவோம், அது வேறு. மற்ற இடங்களில் நம்ம ஊழியத்துக்கு போகிறோம், அப்போ நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க நம்மளை மதித்து, ஒரு ஊழியக்காரங்கிற மதித்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது நம்ம இந்த காரியங்களை
என்ன செய்ய முடியும்? முதல்ல அவங்களுக்காக ஜெபிக்க முடியும். அந்த மாய்மலத்திலேருந்து அவங்க வெளியில் வர்றதுக்கு ஜெபிக்க முடியும். ஏவப்பட்டால் அவங்க தனித்து இருக்கும்போது அவங்கக்கிட்ட என்ன செய்யணும்? சொல்லணும். ஆமென். ஏன்னா சாட்டன் டிஸ்கைஸ்ட் ஹிம்செல்ஃப். தன்னைத்தானே அவன் ஏவாள்கிட்ட எப்படி மாற்றிக்கொண்டான்? அவன் சர்பங்கிற இதில் அவன் வந்தானா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு எப்படி மாறினான்? சர்பன். ஆமென், சர்பன். அப்போ 2 கொரிந்தியர் தேவைப்பட்டால் அவன் இன்னொன்று செய்வான். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், அதை தான் நான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன். அது ஆச்சரியம் அல்லவே, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. சாத்தானும் என்ன செய்வானாம்? ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரிச்சுக்குவான். அது ஊழியக்காரன் ரூபத்திலே வருவான், விசுவாசி ரூபத்தில் வருவான், யார் ரூபத்திலே வருவான். ஒளியின் வேஷம். நல்லா ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க, நல்லா இது பண்ணுவாங்க. நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு கர்த்தர் உங்கள் கண்களை திறந்தார்னா, ஆவிக்குரிய கண்களை திறந்தார்னா, இவன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை திறந்தரலும் அப்படின்னு ஆவியானவர் பேசி திறந்தார்னா, இயேசு திறந்தார்னா உங்களுக்கு தெரியும். ஆமாம், ஆமென். ஆனாலும் அப்படிப்பட்டவங்ககிட்ட நீங்கள் என்ன செய்ய, ஏன்னா அது வந்து கன்னிங், அது கிராஃப்ட். அவங்க வேணும்னு அவங்க செய்யலை. நல்லா கவனிக்கணும், வேணும்னு அவங்க செய்யலை. ஏவாள் வேணா செஞ்சா? தோட்டத்தை விட்டு வெளியில் போகணுன்னு ஆசையா? வேணா செஞ்சா? அந்த தந்திரம், அந்த கன்னிங், ஆமென், தந்திரம். பிரைஸ்கா. நீங்கள் கூட நம்ம கூட சொல்கிறோம்ல, அவங்ககிட்ட ரொம்ப தந்திரம் இருக்குது. எங்கள் வீட்டுக்கார்கிட்ட நல்லா டிமிக்கி கொடுப்பார். சபைக்கு வர்றான் பாரு, அங்கே பார்த்தா அங்கே ஓடிடுவார். அப்படிலாம் சொல்கிறீங்கல்ல, அது எப்படி அது? எஸ், நீங்கள் நம்புறீங்க, வருவாருன்னு நம்புறீங்க. வருவார், சபைக்கு வருவார், நாளைக்கு வர்றேன், கண்டிப்பாக வர்றேன் சொல்கிறாங்கல்ல. நீங்கள் கூட்டிகிட்டு வர விசுவாசிகளையே வரவே மாட்டுறாங்க பாஸ்டர். எப்படி வருவாங்க? கன்னிங், கிராஃப்ட். இந்த கன்னிங்கில் சிக்கியிருக்காங்க. இந்த கன்னிங் மாய்மலம், ஏதோ ஒரு மாய்மலம், ஏதோ ஒரு கன்னிங், ஏதோ ஒரு வேஷம், ஏதோ ஒரு டிஸ்கைஸ்ட். புரியுதா? ஏதோ ஒரு டிஸ்கைஸ்ட். அங்கே போனால் அதுக்கேற்ற மாதிரி வேஷம், சபைக்கு வந்தால் இங்கே வந்த மாதிரி வேஷம், அப்படி ஏதோ ஒரு வேஷம். அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்குள்ளே சிக்கி இருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென். எஸ். அப்போது அது ஆச்சரியம் அல்லவே, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. ஆமென். When he came into the garden, Satan used the body of a serpent. Amen. தோட்டத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஒளியின் தூதனாக இருந்தவன் தள்ளப்பட்டு போனால். நம்ம போன வாரம் கூட பார்த்தோம். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே. விடிவெள்ளினா என்னது? அதுக்கு இமேஜ் இருக்கா? விடிவெள்ளி, ஸ்டார். அதுக்கு மேன் இமேஜ் இருக்கா? மேன்ஸ் லைக் இருக்கா? அனிமல்ஸ் லைக் இருக்கா? இல்லை. அவனால் அந்த உருவத்தை எடுத்துக்க முடியும், டிஸ்கைஸ்ட், மாற்றிக்கொள்ள முடியும். புரியுதா? மனுஷன் வேஷமாகவே திரிகிறான். வேஷமாகவே திரிகிறான். எவ்வளோ மனுஷனுக்குள்ளே எவ்வளோ வேஷம் இருக்குது. நமக்குள்ளெல்லாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தது? அது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்தது, பாவ நாட்கள் இருந்தது. கர்த்தரை ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் கூட நான் இன்றைக்கி கூட அதுதான் ஜெப வேளையில் நினைத்தேன். ஆண்டவரே, 29 ஆண்டு காலம் ஆயிடுச்சு உம்மோடு கூட நடந்து. கூடுமான வரையிலும் தொழில் பண்ணி ஊழியம் செய்யும்போது சில வேஷங்களை நான் போட்டது உண்டு, இல்லைன்னு சொல்ல. ஆமென். ஆனாலும் கூட ஐ ஹேட் லார்ட். அன்றைக்கு அதை நினைத்து நான் அழுதிருக்கிறேன். அதை எடுத்து போடு ஆண்டவர் என்கிட்ட இருந்து. தொழிலுக்காக, வியாபாரத்திற்காக, அது நிமித்தம் அதுதான் கர்த்தர் சொன்னார் ஒரு நாள், இதுக்கு தான் உன்னை நான் முழு நேரமாக வான்னு சொன்னேன். இதுக்கு தான் உன்னை நான் முழு நேரமாக வான்னு சொல்கிறேன். ஆமென். உன்னை எப்படி நடத்தணும்னு நான் அறிந்திருக்கிறேன் மகனே. நீ எப்படிப்பட்ட இடத்துலேருந்து நீ தூக்கி என்னால் எடுத்து வரப்பட்டாய். உன்னை எப்படிப்பட்ட இடத்துலேருந்து உன்னை தூக்கி எடுத்திருக்கிறேன். ஆமென். என்னுடைய தீர்மானத்தின்படி, என்னுடைய சித்தத்தின்படி நான் உன்னை நடத்த பிரியப்படுகிறேன். அதற்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்கணும். அதுக்கு நான் ஒப்பு கொடுக்க ரொம்ப நாள் ஆச்சு. அந்த ப்ராசஸுக்கு கர்த்தருடைய கரத்தில் களிமண்ணாக மாற, களிமண்ணாக வனைய சரியில்லை, தூக்கி போட திரும்பி எடுத்து வனைய அது வலக்கரையும் செலுத்தணும், வலக்கரையும் கொடுக்கணும்.
நம்ம எப்படி இருக்கிறோம் நமக்கு தெரியும். பாஸ்டர் சொல்கிறது புரியுதுன்னு சொல்கிறவங்க கரங்களை தூக்கி சொல்லுங்கள், ஆமாம் ஆமான்னு சொல்லுங்கள். எஸ், உண்மையிலேயே நான் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஜெபிக்கிறேன்னா தெரியும். தட் இஸ் வாட் கிராஃப்டினஸ், தந்திரம். ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது ஜெபிக்கிறேன்னா, 1 ஹவர் ஜெபிக்கிறேன்னா, 1 ஹவர் முழந்தால் படி போடுறேன்னா ஸ்தோத்திரம். வேத வசனத்தை வாசித்து தியானிக்கிறேனா, கர்த்தருக்கு உண்மையிலேயே ஊழியம் செய்கிறேனா, பரிசுத்தத்தோடு ஊழியம் செய்கிறேனா, ஆமென், சாட்சியாக இருக்கிறேனா, என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில் பர்சனல் லைஃப்பில் சாட்சியாக இருக்கிறேனா. யாருக்கு சாட்சியாக இருக்கிறேன்? கணவருக்கு சாட்சியாக இருக்கலாம், சபைக்கு சாட்சியாக இருக்கலாம், புறமார்க்கத்தார்களுக்கு சாட்சியாக இருக்கிறேனா, அக்கம் பக்கத்தாருக்கு சாட்சியாக இருக்கிறேனா. ஆமென், பிரைஸ். எஸ், அப்படி இல்லாத பட்சத்தில் ஏதோ ஒரு தந்திரத்தில் நாம் என்ன இருக்கிறோம்? சிக்கப்பட்டிருக்கோம். உண்மை தானா இல்லையா? உண்மை, யாரும் மறுக்க முடியாது. உண்மை. கர்த்தர் சொல்ற, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, நான் இந்த உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். ஏன் நம்ம ஜெயிக்க முடியாது? அன்றைக்கி இயேசு மேலே இருந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கி நமக்குள்ளே இருக்கிறார்மா. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இன்றைக்கி அப்படி அல்ல, அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள் இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அவரை அறிகிறத அறிவை விட்டுட்டு கண்டதையும் அறிஞ்சிக்கிட்டு கிடக்கிறது. ஆமென், கண்டதையும் அறிய ஆசைப்படுறது. அது எப்படி, இது எப்படி, அது எப்படி, அது எப்படி. சில பேருக்கு வீணான காரியத்தில் போய் தலையிட்டுக்கிறது. இவங்க தான் என்னமோ பெரிய அந்த நான் ரெஃபர் மாதிரி. ஆமென், என்கிட்ட தான் எல்லா பஞ்சாயத்தும் வரணும், என்கிட்ட தான் எல்லாம் வரணும், நான் தான் தீர்த்து வைக்கணும். சில பேருக்கு இந்த ஆவி போகட்டும். அப்போ வேதம் சொல்லுகிறது, எஸ், when he came into the garden, Satan used the body of a serpent. தந்திரம் சரியா. தேவன் உண்டாக்கின எல்லா சர்ப்பங்களும் தந்திரம் உள்ளதா? கிடையாது. எல்லாம் தந்திரம் கிடையாது, குறிப்பிட்ட சர்ப்பன். சரி, அப்போது அடுத்தது பாருங்கள், என்னெல்லாம் பார்த்தோம்? சாட்டன் கொஸ்டின் காட்ஸ் வேர்ட். என்ன கேட்டான்? தேவன் இந்த தோட்டத்தின் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? ஆமென். அப்போ நீங்கள் அதில் 4ஆம் வசனத்தை வாசி. பாருங்க, சொன்னது உண்டோ, அதுலேயே ஒரு கன்னிங் இருக்கு. சொல்லாத ஒன்றை அது என்ன சொல்லுது? சொன்னது உண்டோ அப்படின்னு கேட்குது, தந்திரமாக கேட்குது. பாருங்கள், இந்த தந்திரமான காரியங்கள் நம்ம இன்றைக்கி ஈஸியாக நம்ம பிள்ளைகளுக்குள்ளே கூட நமக்குள்ளே வரும். அது நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பார்ப்போம், அவங்க வாயிலேருந்து என்ன வருது பார்க்கலாம் அப்படின்னு நம்ம பண்ணுறோம்ல, அதுவும் ஒரு வகையான என்னது தான்? தந்திரம்தான். அவங்கள்ட்ட பேசி பார்ப்போம், அவங்க வாயிலேருந்து என்ன வருது பார்ப்போம். பார்த்துருக்கீங்களா? இப்படி பார்த்துருக்கீங்களா? அவங்களா சொல்கிறாங்களா பார்ப்போம். அவங்க ஆக்ஷனை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அது ஒரு தந்திரம்தான். அதே தான் ஏவாள்கிட்ட பேசி பார்ப்போம், ஆதாம்கிட்ட பேசி பார்ப்போன்னு பார்த்துச்சா? ஆதாம்கிட்ட பேசி பார்த்தா மாட்டிக்கும். அதனால் என்ன பண்ணுச்சு? ஏவாள்கிட்ட பேசி பார்க்குது. என்ன சொல்லுது? சொன்னது உண்டோ. இங்கே என்ன போட்டிருக்கு பார்த்தீங்களா? சாட்டன் அப்பொழுது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. அந்த சர்பன்ட் said unto the woman, he shall not surely die. ஆனால் நீங்கள் NIV டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னா, you will not surely die, நீ நிச்சயமாகவே மரிப்பதில்லை. நீ நோ, இங்கே எப்படி போட்டிருக்கு? he shall not surely die. ஆனால் நீங்கள் NIV டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னா, you will not surely die அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ நிச்சயமாக மரிப்பதில்லை. நிச்சயமாக மரிப்பதில்லைன்னா என்ன அர்த்தம்? உனக்கு நிச்சயமாக நான் உனக்கு தர்றேன்.
போதுமா, என் நம்பு போதுமா, அப்படி சொல்கிறோம்ல, கன்ஃபார்ம். இதுதான் கன்னிங், டெவில்ஸ் கன்னிங். நிச்சயமாக நான் உன்னை விட மாட்டேன், பயப்படாத. யார் கைவிட்டாலும் நான் உன்னை விட மாட்டேன். நிறைய வாலிய பிள்ளைகளை பிசாசு அப்படி தானே வஞ்சிக்குது. நிச்சயமாக உனக்கு நான் வாழ்க்கை கொடுப்பேன், நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவேன், நிச்சயமாக நான் உன்னை கைவிட மாட்டேன். எஸ், த கிராஃப்டினஸ், கன்னிங் டெவில். ஆமென். எஸ், அவர் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார், அவர் என்னை விட மாட்டார். ஆமென். You will not surely die. நிச்சயமாகவே நீ என்ன செய்வதில்லை, மரிப்பதில்லை. இப்போ 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் என்ன சொன்னார்? கர்த்தர் என்ன சொன்னார்? 2:17. இது யார் கட்டளையிட்டது? கர்த்தர். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய், இல்லையா? ஆமென். For in the day that thou eatest thereof, thou shalt surely die. ஆனால் அதே நீங்கள் NIV என்ன போட்டிருக்குன்னா, you will surely die. அப்படின்னா என்னது? நீ நிச்சயமாகவே மரிப்பாய். சொல்லிட்டேன், நீ நிச்சயமாகவே. இதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்கு. You will surely die. ஆமென். நீ நிச்சயமாகவே மரிப்பாய். Surely die. You will surely die. ஆமென். அப்படிதான் கர்த்தர் சொன்னார். நீ நிச்சயமாக மரிப்பாய். அதை சாப்பிட்ற நாளிலே நீ என்ன செய்வாய்? நிச்சயமாய் மரிப்பாய். இதுதாங்க ரேமா வேர்டு. ரேமா வேர்டுக்கும் லோகோஸ் வேர்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. லோகோஸ் வேர்டுங்கிறது என்னதுன்னா, சமைக்கிறதுக்கு முன்னாடி அரிசி இருக்கும்ல, அந்த அரிசிக்கு பேர் தான் என்னது? லோகோஸ், எழுதப்பட்ட வார்த்தை. பைபிளில் 2 விதத்தில் பிரிக்கலாம், நீங்கள் 2 விதத்தில் தியானிக்கலாம். ஒன்று எழுதப்பட்ட வார்த்தை, அது வெறும் அரிசியை வாயில் போட்டால் என்ன இருக்கும்? ஒன்றும் இருக்காது, ஒரு பலன் இருக்காது. ஆனால் ரேமா வேர்டுனா ப்ரிப்பர்ட் வேர்ட், ப்ரிப்பரேஷன். அந்த ரைஸை பாயில் பண்ணி குக் பண்ணி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவ வாயிலிருந்து பிறக்கும். எஸ், அப்போ ப்ரிப்பரேஷன் ஃபுட்டு, ப்ரிப்பர், ஆயத்தமாக்கப்பட்ட ஒன்று, ஆயத்தமாக்கப்பட்ட வார்த்தை. ரேமா வேர்டுனா என்னது? உங்களுக்காகவே ஆயத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையை தான் புசிக்கணும். அதைத்தான் நீங்கள் புசிக்கணும். அப்பத்தை புசிக்கிறதுங்கிறது வார்த்தையை புசிக்கிறது. அந்த வார்த்தை எனக்கு தான். ரேமா, ஸ்போக்கன், எனக்குன்னே பேசி கொடுத்துருக்கார் வார்த்தை. ஆமென். மறக்கக்கூடாது. 29 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கர்த்தர் எனக்குன்னே கொடுத்த வார்த்தை இன்ன வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆமென். பிரைஸ் காட். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க. 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எஸ், இதாங்க முதல் வார்த்தை எனக்கு கொடுத்தது. இட் இஸ் ஸ்போக்கன். இது என் உள்ளத்தில் அப்படியே பதிஞ்சிச்சு. உன் போதகர்கள் உன் கண்கள் உன் போதகர்களை காணும். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கேட்குதுங்க. இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர், நான் ஒரு ட்ரபிளில் இருக்கும்போதோ போராட்டத்தில் இருக்கும் பொழுதோ, எனக்குன்னு இந்த பூமியில் மறைந்திருந்து ஊழியம் செய்கிற பரிசுத்தவான்கள் உண்டு. அவங்க எங்கேருந்து வருவாங்கன்னு எனக்கே தெரியாது. ஆமென். எங்கிருந்தோ வருவார்கள், எங்கிருந்தோ என்கிட்ட பேசுவாங்க. பேசி முடித்த பிற்பாடு அவ்வளோ ஒரு ஆறுதலாக இருக்கும். அல்லது நானாக அவங்களிடத்தில் பேசுவேன். ஆமென். என் உள்ள வாஞ்சிக்கும். அவங்க மூலமாக
ஏதோ ஒரு வார்த்தை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். அவங்ககிட்ட பேசும். ஏதோ ஒரு வார்த்தை எனக்கு இருக்கிறது, ஏதோ ஒரு ஆயத்தமாக்கப்பட்டது, ஏதோ ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை என்னை தேற்றும். எஸ். அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. இதுக்கு என்ன போட்டிருக்குன்னா, அவன் பொய் பேசும்போது அவன் சொந்தத்தில் பேசுவான். எதில் பேசுவான்? சொந்தத்தில் பேசுவான். Satan substituted his own lie. தன்னுடைய சொந்தத்தில் எடுத்து சொந்தமாக பேசும். சொந்தத்தில் எடுத்து சொந்தமாக யாருக்கும் அட்வைஸ் கொடுக்காதீங்க. உங்கள் சாட்சியை கொடுக்கலாம், உங்கள் சாட்சியை சொல்லலாம். நீங்களாக சொந்தத்தில் கர்த்தருடைய வேதத்துக்கு அடுத்த மாதிரி எந்த காரியத்தையும் சொல்லக்கூடாது. கர்த்தருடைய வேதம் இப்படி இருக்க, நீ இப்படி செய், அப்படி செய், இப்படி செய்யுங்கிறது சொந்தத்தில் எடுத்து பொய் பேசுகிறது. அது சாட்டன், அது சத்ரு, அது பிசாசு. இவங்ககிட்ட இந்த வசனத்தை சொன்னால் இவங்க இதாகிடுவாங்க, இவங்க சபைக்கே வரமாட்டாங்க, இவங்கள்ட்ட டைரெக்டாக அதை சொல்லக்கூடாது அப்படின்னு இல்லாமல் உங்களுக்கு வேறு மாதிரி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. அதில் என்ன தர்மம் ஆயிரும்? கர்த்தர் உங்களுக்கு கர்த்தர் என்ன சொன்னார்? யூ வில் ஷுவர்லி டை. நிச்சயமாக நீ சாவாய். அதை எப்படி பரட்டிடுச்சு பார்த்தீங்களா பிசாசு? உனக்கு கர்த்தர் சொல்லியிருக்காரு, நீ நிச்சயமாக செத்துருவேன்னு சொல்லியிருக்காரு. நான் சொன்னாலும் நீ கர்த்தர் சொன்னதை கேளுன்னு சொல்லியிருக்கணும்ல. அது எப்படி சொல்லுது? சொந்தத்தில் பேசுது. இதை சாப்பிட்ற நாளில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவர்களைப் போல மாறுவீங்க. பார்த்தீங்களா? நீங்கள் தேவர்களைப் போல மாறுவீர்கள். ஆமென். எஸ், யூ வில் பி லைக் அ காட். அப்படி தானா? சொந்தத்தில் பேசும்போது என்ன சொல்லுகிறான்? எஸ், தேவன் அறிவார் என்றது. ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து வேகமாக வாசி. ரோமர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து வேகமாய் வாசி. சத்தியத்தை அநியாயத்தினாலே, பார்த்தீங்களா? சத்தியத்தை அநியாயத்தின பிசாசு என்ன செஞ்சான்? சத்தியம் அவனுக்கு தெரியும், கர்த்தர் பேசுனது எல்லாம் தெரியும். அதனால தான் நான் சொல்கிறேன், குமாரண்ட விடுதலையில் மாத்திரமே ஓடிட்டு இருக்கக்கூடாது. சத்தியத்தை அறியணும். சத்தியத்தை அறிஞ்சாதான் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். கர்த்தரை ஆவி, கர்த்தருடைய ஆவி எங்கேயும் அங்கே விடுதலை உண்டு. ஆமென். வெறும் குமாரண்ட விடுதலைக்கு மாத்திரம் போய்கிட்டு இன்னும் வரைக்கும் அமாவாசை கூட்டம், பௌர்ணமி கூட்டம், அந்த கட்டை உடைக்கிற கூட்டம், அந்த கூட்டம், இந்த கூட்டத்துக்கு போய் கட்டை உடைச்சி திரும்ப அதுக்குள்ளேயே டிஸ்கஸ், அதுக்குள்ளேயே சுற்றி சத்தியத்தை அறி. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் உங்களை என்ன செஞ்சிடும்? விடுதலை ஆக்கிறோம். பாருங்க, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அபபக்திக்கும் அநியாயத்தினாலே சத்தியத்தை அடக்கி வைக்கிறது எது? சபை தான். நிறையா இன்னைக்கு சபையில் தான் நடக்குது. சத்தியத்தை அடக்கி வைக்கிறது, சத்தியத்தை அடக்கி வைக்கிறது, ஆளுக்கேற்ற மாதிரி பேசுறது, ஆளுக்கேற்ற மாதிரி சத்தியத்தை அப்படி டைவர்ட் அப்படி பாலிஷ் பண்ணி பேசுறது. ஆமென். எஸ், சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. பாருங்க, இது யாருக்கு பொருந்தும்? ஆதாம் ஏவாளுக்கு பொருந்தும். கர்த்தர் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசியிருக்கிறார், ஜீவ சுவாசத்தை ஊதி இருக்கிறார், ஜீவ ஆத்மாவாக மாற்றி இருக்கிறார்.
அவங்களுக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்த்து கொண்ட சபையாகிய நமக்கும் தேவன் எவ்வளவு கண்டிப்பான வார்த்தைகளை தந்து பேசுகிறார். எப்படியெல்லாம் நடக்கணும்னு பேசுகிறார். நீங்கள் பேப்டைஸ் தொட்டியிலிருந்து ஞானஸ்தானம் பெற்று கரையேறும் போது என்ன உறுதிமொழி எடுத்து கரையேறீங்க? அந்த ஒரு சத்திய வார்த்தை, அந்த தேவன் அந்த வார்த்தையை கேட்டு எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று சொல்லி, அது நமக்கு ஏற்றதாக சத்தியம் இருக்குது. நான் சத்தியத்துக்கு ஏற்றபடி ஜீவிக்கிறேனா? சத்திய வசனத்துக்கு ஏற்றபடி வாழ்கிறேனா? நான் தான் சொன்னேன், சத்திய வசனத்தின்படி உண்மையாக இருக்கிறேனா? இல்லை நான் டிஸ்கைஸ்டு உமன், டிஸ்கைஸ்டு மேன், டிஸ்கைஸ்டு சர்வெண்ட் ஆஃப் காட், நேரத்துக்கு நேரம் பேசுகிற ஊழியக்காரனாக இருக்கிறேனா? இவங்களுக்கு ஒரு சத்தியம், இவங்களுக்கு ஒரு பேச்சு, இவங்க கோச்சிப்பாங்க. ஐயோ இவங்க சபையை விட்டு போயிடுவாங்க. ஆமே, நீ ஊழியக்காரனவே இருக்க முடியாது. ஆமே, காணப்படாதவைகளாகி அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதல் கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதாம் ஏவாள்கிட்ட தெளிவாய் கத்த சொல்லிட்டார். சபையில் தெளிவாக வார்த்தை வருகிறது, தெளிவாய் வருகிறது. ரட்சிக்கப்பட்டாச்சுன்னா இப்படி தான் இருக்கணும். ஏன்னா பிசாசினுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவன் ஒளியின் தூதன், ஒளியின் வேஷத்தை தரித்து கொண்டு கடைசி நாட்களில் சபையையே வஞ்சிக்க வருவான், தேவ பிள்ளைகளை வஞ்சிக்க வருவான். நமக்கு எவ்வளோ சாட்சிகளை பார்த்துருக்குறோம். பிசாசின் தந்திரம், கேர்ஃபுல். ஆமென். அதனால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. so that they are without excuse. ஒரு நாள் சொல்லலாம் சபையில் எக்ஸ்கியூஸ். எவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருக்கோம் சபைக்கு நேரத்துக்கு வாங்கன்னு. ஆமென். சபைக்கு நேரத்துக்கு வாங்க. உங்கள் மனசாட்சிக்கே தெரியும். இன்றைக்கெல்லாம் எத்தனை பேர் எப்போ வந்தீங்கன்னு உங்களுக்கே தெரியும். நான் சொல்கிறதுக்கு இல்லை. நான் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க, என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் தானே சொல்லுவீங்க. இப்படி போயிட்டேன் பாஸ்டர், இங்கே போயிட்டேன், அவசரமாக ஆஸ்பத்திரிக்கு போயிட்டேன், அவசரமாக ரேஷன் கடைக்கு போயிட்டேன், அவசரமாக அங்கே போயிட்டேன், அவசரமாக ஷாப்பிங் போயிட்டேன், அவசரமாக கல்யாணத்துக்கு போயிட்டேன். ஸோ வேதம் சொல்லுகிறது, ஸோ they are without excuse. Amen. So that they are without excuse. Amen. நான் சொல்லலை, வேதம் சொல்லுது. நீங்கள் பாஸ்டரை பார்த்தீங்கன்னா பிரயோஜனமே கிடையாது. ஆமென். போக்கு சொல்ல இடம் கிடையாது. ஏன்னா வேதம் அப்படி தான் சொல்லுது. நம்ம கணக்கு கொடுத்து தான் ஆகணும். நம்ம புரியுதா? ஒன்று கர்த்தர்ட்ட கணக்கு கொடுக்கணும், இல்லைன்னா யார்கிட்ட கொடுக்கணும்? பிசாஸ். அடுத்த வாசிங்க, சீக்கிரம் வாங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று இப்படியே எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டே இருந்தா எப்படி தேவனை மகிமைப்படுத்த முடியும்? நமக்குள்ளே என்ன வந்துடும்? ஒரு கில்ட்டி வந்துடும், குற்ற உணர்வு வந்துடும். நான் இதுக்கு லாய்க்கு இல்லை. அது பிசாசு தந்திரம். ஆதாம் ஏவாளுக்குள்ள இந்த தந்திரத்தை தான் கொண்டு வந்தான். நீ ஒளிஞ்சுக்க, நீ அவர் முகத்தில் முழிக்காத. அவர் முகத்தில் முழிச்சா என்னாவ? உன்னை கண்டம் பண்ணிடுவார், உன்னை நீ செத்து போயிடுவ. அதனால் என்ன செய்? தோட்டத்தில் போய் ஒளிஞ்சுக்கோ. எஸ், அந்த இன்ட்யூஷனை அவனுக்குள்ளே கொடுத்தது யார்? பிசாஸ். ஆனால் கர்த்தர் என்ன கேட்டார்? ஆதாமே, நீ எங்கே இருக்கிற? நான் விளக்கின கனியை நீ சாப்பிட்டாயா, புசிச்சாயா? இன்னசென்ட் காடுங்க. இது கூடவா ஆண்டவரே உங்களுக்கு தெரியாது? அதை படிக்கும்போது உங்களுக்கே தெரியும். இது கூடவா ஆண்டவருக்கு தெரியாது? ஆண்டவர் எப்படி கேட்குறாரு பார். ஆண்டவர் எப்படி கேட்டிருக்கணும்? அங்கேருந்தே கோபம் பற்றி எரிஞ்சிருக்க வேண்டாமா? அங்கேருந்தே ஜட்ஜ்மெண்ட் இறங்கியிருக்க வேணாமா? வானத்தில் இருந்த எரியா தேவ மனுஷன் ஜெபிச்சு அக்கினி இறங்கட்டும்னு அக்கினி இறங்குச்ச, அப்படி இறங்கியிருக்க வேண்டாமா? இல்லையே. The God of mercy. வாசிங்க சீக்கிரம் வாங்க.
படிங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் ஆ. அவரை தேவன் என்று அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும், அடுத்த வசனம், பைத்தியக்காரராகி இல்லை அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. And their foolish heart was darkened. Same like Nabal. அவனுடைய இருதயம் அவனுக்குள்ளே கல்லை போல மாறினது. அவனுக்குள்ளே கல்லை போல மாறி ஏறக்குறைய 10 நாள் கல்லை போல மாறி அவன் மரித்தான். His soul dead, his spirit dead. ஆவி இல்லாத சரீரம் செத்த சரீரம், கல்லை போல மாறிடும், ரஃப்லியாக மாறிடும். என்ன நடக்குது பார்ப்போம், என்ன பண்ணுறது, என் தலையெழுத்து, நான் என்ன பண்ண முடியும், அப்படி கொண்டுரும் பிசாஸ். கன்னிங். எஸ். அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை, அழிவுள்ள மனுஷர்கள், இப்போ போடுங்க வசனத்தை போடுங்க, அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். எஸ், ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றுகிறது. unto birds. Amen. Yes. இது பாரம்பரிய சபையில் இது உண்டு. பறவைகள் எங்கள் ஊர்லலாம் உண்டு. வெட்டிங் அந்த செயின் இருக்குல்ல, அந்த செயினில் பறவை கேட்டால் ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட்டை ஏற்றுக்க மாட்டாங்க. ஹோலி ஸ்பிரிட்டை நீங்கள் தேவனுடைய ஆலயம் ஏற்றுக்க மாட்டாங்க. இட்ஸ் த கன்னிங் கிராஃப்ட். ஆமென். நல்லா கவனிங்க. அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார். ஒப்பாக மாற்றினார். நமக்கு எந்த உருவமே இருக்கக்கூடாது, எந்த உருவமே இருக்கக்கூடாது. அப்படிதானா? தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை கொண்டு போய் ஆவியானவர், புறாவு அவருக்கு ஒரு ரூபம் இருந்தது, ஆனால் ஆவியான தேவனுக்கு ரூபம் இல்லை. எஸ், ஆயில், ஃபயர், விண்ட், தவ், இதெல்லாம் ஏன்னா புறா ஒரு கபடற்றது. ஆனால் அதுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த பறவையை கொண்டு போய் நம்ம ஒரு அடையாளமாக வச்சுட்டு இருக்கக்கூடாது. அந்த பறவையை கொண்டு போய் என்ன செய்யக்கூடாது, ஒரு அடையாளமாக வைக்கக்கூடாது, அடையாளமாக வைக்கக்கூடாது. சரி, நான் அதுக்குள்ளே இப்போ ரொம்ப போல. வாசிங்க. இதை நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை பார்த்தீங்களா? தேவனுடைய சத்தியத்தை, அதான் நான் சொன்னேன், சபைக்கு தான் இதுக்கு காரணம். சத்தியத்தை சத்தியமாக சொல்கிறது இல்லை. அவங்கள அந்த சபை வளரணும், அந்த இதிலேருந்து யாரும் வெளியில் போயிடக்கூடாது. தேவனுடைய சத்தியத்தை பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமென். இத நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சைரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவருடைய பெண்கள், இதைத்தான் நம்ம போன வாரம் கூட பார்த்தோம். இழிவான, என் ஆவி மனுஷ ஆவியோடு போராடாது, ஆவி மனுஷ ஆவியோடு என்ன செய்யாது, போராடாது. நம்ம போன வாரம் கூட பார்த்தோம். இழிவான இச்சைரோகங்களுக்கு தேவன் ஒப்பு கொடுக்க போய் என்ன ஆச்சு, அவங்க தங்களுக்குள்ளே பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அவங்க தெரிந்து கொண்டது யாரு? ராட்சசர்கள், ஃபாலன் ஏஞ்சல்ஸ். அந்த ஃபாலன் ஏஞ்சல்ஸ் தந்திரமாக இவங்களை என்ன செஞ்சிட்டாங்க, கேப்சர். ஆமென். எஸ், அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு, அதிக பியூட்டி, அதிக அழகு, அதிக பணம், அதிக நகை, அப்படி கட்டி கொடுங்க, இப்படி கட்டி கொடுங்க, நிறையா கொடுப்பாங்க, நிறையா செய்வாங்க. பொண்ணு அப்படி இருக்கும், இப்படி இருக்கும்.
பொண்ணு குணசாலியான ஸ்திரியா? ஆமென். முத்துகளை பார்க்கிலும் உயர்ந்ததாக இருக்கிறதா? அல்லேலூயா. முத்துனா என்னது? திருவசனம். முத்து, திருவசனமான முத்து. வாயை திறந்தா வசனமாக பேசுதா? நிச்சயமாக அந்த பிள்ளை வீட்டுக்கு உள்ள பிள்ளை. கரங்களை வைத்து கத்திரக்கு இல்லையா சொல்லு. ஆமென். வாயை திறந்தாலே தேவ வசனமாக வருதா? எதுக்கும் ஓமைகளாக சொல்கிறதுக்கு அறியாமலேயே கர்த்தருடைய வார்த்தை ஓமையாக சொல்லுதா? வசனம் எப்படி சொல்லுது? இப்படி இருங்க, அப்படி இருங்க. நான் பார்த்துருக்குறேன். சில வீடுகளெல்லாம் போனால் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன் ரோமன் கத்தோலிக்க சபையில் போனாலே ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அங்கே இருக்கிற வீடுகளுக்கு ஜெபம் பண்ண போனாலே வசனம் அப்படி சொல்லுவாங்க, அப்படி சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்க. எஸ். 27 சீக்கிரமா. அப்படியே ஆண்களும் பெண்களை சுவாபப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரகதாபத்தினாலே பொங்கி ஆணோட ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லை. மன்னிக்கவும், மனதில்லாதிருந்தபடியினால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு. பார்த்தீங்களா? கேடான சிந்தை வந்துடுச்சுன்னா டிஸ்கைஸ். நீங்கள் எந்த நேரத்தில் மாறுறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது, என்ன பேசுகிறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது, என்ன யாருக்கிட்ட என்ன ப்ராமிஸ் கொடுத்தீங்கன்னு உங்களுக்கே தெரியாது, என்ன சொன்னீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ஐயோ இவங்கள்ட்ட இப்படி சொல்லிட்டோமே, ஐயோ இவங்கள்ட்ட இப்படி பேசிட்டோமே, ஐயோ இவங்க வீட்டுக்கு ஜெபிக்க வர்றேன்னு சொல்லிட்டோமே, ஐயோ என்ன நினைப்பாங்க, அது நினச்சா நினைக்கிறாங்க, நினைக்கலான்னு எனக்கு வேலை இருக்குது, நான் போய் தான் ஆகணுமா என்ன, அது வேற வரையாக வச்சு பார்த்துக்கட்டும். துடிக்கணும், உள்ளம் துடிக்கணும் கூடுமான வரையிலும். கர்த்தர் ஸ்தோத்திரம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமென். கர்த்தர் உனக்கு அப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்காத வரையிலும் நீயாகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா, இல்லை எனக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டதுக்கு காரணமே பிசாசுடைய தந்திரம், தந்திரம், கிராஃப்டினஸ், வஞ்சகம், வஞ்சகம். தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். பசிங்க 32 வரைக்கும் படிங்க சீக்கிரம். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் பாருங்க, போக 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 அவங்க காரியத்தெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும். வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பயங்கருமாய் துராயுதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய். பாருங்க, உடன்படிக்கைகளை மீறுறதுன்னு என்னது? சபையிலேயே பரிசுத்த பந்திக்கு உடன்படிக்கை மீறி எத்தனை பேர்? எத்தனையோ முறை சொல்லிட்டேன், கசப்போட பந்தி எடுக்காதீங்க, கசப்போட பந்தி எடுக்காதீங்க. ஆனால் போன கம்யூனியில் சில பேர் போய் ஒப்புரவாயிருக்கீங்க. அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். எல்லாரும் அல்ல, எல்லாரும் அல்ல, இன்னும் அப்படியே தான் மூணு தான் இருக்காங்க. நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், பார்த்துட்டு தான் இருக்கிறேன், தெரியுது. அது இப்போ இதெல்லாம் என்னது? கிராஃப்டினஸ், டெவில் கிராஃப்டினஸ், நோ டவுட். நான் இது உங்களுக்கு என்ன சொல்லிட்டு வரேன்? பிசாசுனுடைய தந்திரம். உடன்படிக்கையை மீறுறது என்னது? பிசாசுனுடைய தந்திரம். உடன்படிக்கையை யூதாஸ் மீறும்போது என்ன நடந்தது? உடன்படிக்கையை மீறும்போது என்ன நடந்தது?
பந்தியை பெறும்போது அவனுக்குள்ள என்ன நடந்தது? உடன்படிக்கை மீறி அப்பத்தை புசித்து தகாத விதமாய் புசிக்கிறவனுக்கு என்ன நடக்கும்னு போட்டிருக்கு. நடக்கும்போது அவனுக்கு என்ன நடந்தது? சாத்தான் என்டர் இன்டு ஜூடஸ். அவனுக்குள் சாத்தான் புகுந்தான். கிராஃப்ட்னஸ், தந்திரம், கன்னிங். ஆமென். அப்பவும் இயேசுவின் பாதத்தில் போய் விழலை, வேற வழி இல்லை. வாசிங்க கடைசி வசனம் சீக்கிரம். சுவாப அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் அவர்கள் அறிந்திருந்தும் அவர்களை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாக இருக்கிறார். அவங்க தான் அந்த ஆவிகளெல்லாம் அப்படியே ஒன்றா சேர்ப்பாங்க. சோத்திரம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அப்படி சம்மந்தப்பட்டவங்க அதிலிருந்து வெளியே வரணும். அதற்காக சபை என்ன செய்யணும்? செபிக்கணும். அதைத்தான் எபேசியருக்கு எழுதும்போது பவுல் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க. உங்களுக்குள்ளேயே அது இருக்குன்னா நீங்கள் உங்களையே எதிர்க்கணும். தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவைகளுக்கு எழுத்துனா போயிடும். எஸ், ஆமென். எனக்குள்ளே இருக்கிற இந்த பலவீனத்தின் ஆவியை நான் கடிந்து கொள்கிறேன். சாத்தானே, நீ என் கூட ரொம்ப போராட முடியாது. என்னை நீ ரொம்ப பலவீனப்படுத்த முடியாது. என் பலவீனம், சின்ன பலவீனத்தை வச்சு என்னை நீ ரொம்பலாம் என்ன செய்ய முடியாது. முழந்தாள் படிடுவோம். ஆமென். இந்த தந்திரத்தை நான் தெரிஞ்சிருக்கேன். ஆமென். இதுதான் என்னை ஒவ்வொரு முறையும் செய்கிற. ஜெபத்தை குறைக்கிற, சபைக்கு வர்ற அட்டனன்ஸை குறைக்கிற, ப்ரெசன்ஸை குறைக்கிற, தேவ சமூகத்துக்குள்ளே எனக்குள்ள எரிச்சலை கொண்டு வந்து, கோபத்தை கொண்டு வந்து, இச்சையை கொண்டு வந்து, பல காரியத்தை கொண்டு வந்து இதை செய்ய வைக்கிற. ஸோ நான் என்ன செய்ய மாட்டேன்? இந்த கிராஃப்டினஸ், இந்த காரியத்தில் நான் என்ன செய்ய மாட்டேன்? இந்த கன்னிங் ஆர்ட்ஸ், என்னென்னலாம் டிசைட், என்னென்னலாம் ட்ரிக்கரி, ஆமென், இப்படிப்பட்ட வஞ்சனை, இப்படிப்பட்ட காரியத்துக்குள்ளே நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க இருப்பாங்கண்ணா, அவங்களுக்காக நான் பாரத்தோடு ஜெபம் பண்ணுவேன். இன்றைக்கு நீ அப்படிப்பட்டவங்களுக்காக ஜெபம் பண்ணு. ஒருவேளை உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கலாம், பக்கத்தில் இருக்கலாம், தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். ப்ரே ஃபார் them. Hallelujah. Amen. Thank you Jesus. The glory of all glory. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகத்துவம், ஆண்டவரே, அவனுடைய தந்திரங்கள். ஆமென். The wiles of the devil, பிசாசின் தந்திரங்கள். ஆண்டவரே, தந்திரங்களை சபை தெரிந்து வைத்து, ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், அவனுடைய தந்திரங்களை தெரிந்து, ஆமென், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தேவ பிள்ளைகள் தரித்து பொல்லாங்கனைகிற அக்னி அஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாக அவர்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வெப்பன்ஸ், ஆண்டவரே, ஃபெய்த், ஆமென், ட்ரூத், ஆமென், ஹல்லேலூயா, பீஸ், ஆண்டவரே, இப்படி நீர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வெப்பன்ஸ், ஆண்டவரே, த ஹோலி ஸ்பிரிட் வெப்பன்ஸ், ஆண்டவரே, அவைகளை பயன்படுத்தி அவைகளை ஜெயிக்க கர்த்தர் பலம் கொடும். பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல நன்மை உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லிவிடுகிறேன்.